ஹாய் குட்டீஸ், வணக்கம். என் பெயர் கண்ணகி. ஓகே, தமிழ் நேமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எங்கள் அப்பா வந்து ஒரு தமிழ் டீச்சர். ஸோ எனக்கு அந்த தமிழ் பேர் வந்து இது வச்சுருக்காங்க. இப்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஔவையார் தெரியும்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட வரிகள் வந்து இருக்குது. அது நம்மளோட லைஃப் டைமில் வந்து டே டு டே வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நல்வழிப்படுத்துகிற விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் நான் வந்து தினமும் வந்து ஒரு வீடியோவில் ஒரு செயல்கள், ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன குட்டி கதை மூலமாக சொல்லலான்னு நான் ஆசைப்பட்றேன். அதை நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம லைஃப் வந்து ஷுட் பி அ வெரி ஹாப்பியாக நல்ல சந்தோஷமாகவும் நல்ல தன்னம்பிக்கையாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, நம்ம இன்றைக்கி முதல் வரி என்னன்னு பார்ப்போமா? முதல் வரி, ஔவையாரோட முதல் இது என்னென்னா பார்த்திங்கன்னா, அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது தான். இந்த அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறதுக்கு என்ன விஷயம்னா, நீங்கள் நல்லதையே செய்ய விரும்புங்கள், நல்லதையே சரியானதையே நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். ஒரு குட்டி கதை மூலமாக உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? ஒரு மீரா அப்படிங்கிற ஒரு சின்ன குழந்தை இருந்துதான். அது வந்து ஸ்கூலில் வந்து விளையாண்டுட்டு இருக்கிறப்போ கிரவுண்டில் வந்து ஒரு பென்சில் பாக்ஸை வந்து அழகான பென்சில் பாக்ஸை வந்து பார்த்துச்சான். அதில் வந்து கலர்ஃபுல்லான பென்சில்ஸு, ரப்பரு எல்லாம் இருந்துச்சான். அதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சான். சரி, இந்த வந்து பென்சில் பாக்ஸ் நம்ம வச்சுப்போம், இங்கே சுற்றி பார்த்துட்டு யாரும் இங்கே இல்லையே, நம்ம வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுச்சான். அப்போது வந்து சடனாக அதுக்கு தோணுச்சா, இல்லை நம்மளுக்கு வந்து கிளாஸில் வந்து சார் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, ஔவையாரோட பாடல் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது. அப்போது நம்ம யார் பார்த்தாலும் பார்க்காதலையும் சரியான விஷயத்தை தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத அதுக்கு வந்து ஞாபகம் வந்தது. அப்போது உடனே வந்து அது என்ன பண்ணியிருக்குன்னா, ஆஃபீஸ் ரூமில், அலுவலகத்தில் கொண்டு போய் அதை வந்து ஒப்படைச்சிடுது. அப்போது அதே பள்ளியை சேர்ந்த அருண் அப்படிங்கிற மாணவன் வந்து அது வந்து தன்னோட பிறந்த நாளுக்காக தன்னுடைய பாட்டி பரிசளித்த பென்சில் பெட்டினும் அதை வந்து கொடுத்த மீராவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணி அவ்வளோ ஹாப்பியாக வந்து நன்றி சொல்கிறான். அதுக்கப்புறம் மீரா வந்து அந்த இதை வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்ன யோசிக்குது, ஆமாம், நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது அவங்களுக்கு மட்டும் பயனுள்ளதல்ல, சந்தோஷமாக இல்லை, அது நம்மளையும் சந்தோஷப்படுத்துது, பெருமைக்குரிய விஷயமாக ஆக்குது அப்படிங்கிறத அவ்வளோ வந்து ஃபீல் பண்ணான். ஓகேவா? ஸோ இதிலேருந்து என்ன விஷயம் குட்டீஸ் உங்களுக்கு தெரியுது? 3 விஷயம் நம்ம கற்றுக்கலாம். என்னென்னா, யார் நம்மளை நோட் பண்ணாலும் யார் நம்மளை பார்த்தாலும் பார்க்கலினாலும் நம்ம வந்து சரியான விஷயத்தை தான் நம்ம செய்யணும். பி ஹானஸ்ட் ஃபார் அவர் செல்ஃப். நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். நான் இது பண்ணுவது வந்து சரியானதா அப்படின்னு சொல்லி நம்மளே கேள்வி கேட்டுட்டோம்னா எந்த செயலை செய்கிறப்போவும் அது நம்மளை சரியான பாதைக்கு தான் எடுத்துகிட்டு போகும். இன்னொன்று, யார் பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் நம்ம வந்து டு பி ஹானஸ்ட் ஃபார் அவர் செல்ஃப், நாம் சரியானது தான் செய்யணும். ஓகேவா? அப்புறம் 2வது டேக்அவே என்ன, ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு உதவி செய்கிறது மூலமாக அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அடுத்தவங்களுக்கும் நமக்கும் வந்து அது மகிழ்ச்சியை வந்து தர விஷயமாக வந்து மாறுது அப்படிங்கிறது தான் இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் டேக்அவேவாக இருக்குது.